शङ्करांश भूम शङ्करार्यपीठ सद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रादैह कर्मणे। विद्यारण्य निधीकृत पंचदशी ग्रंथम पंचदशी ग्रंथத்துல இரண்டாவது தீப பிரகரணத்துல இரண்டாவது பஞ்சகத்துல இருக்கும். இரண்டாவது பஞ்சகத்துல சித்திர தீப பிரகரணம். சித்திர தீப பிரகரணத்துல முதல்ல ஒரு செய்தி சித்திர தீப பிரகரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த சித்திர தீப பிரகரணத்தை எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு சுத்த வஸ்திரம் முதல்ல நம்ம நினைச்சுக்கணும். ஒரு சுத்தமான வஸ்திரம் இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னாக்க நம்மளுடைய கான்சியஸ்னஸ், அதுதான் அது பிரம்மம். சுத்தமான வஸ்திரம் இருக்கு. அந்த சுத்த வஸ்திரத்துக்கு தௌத வஸ்திரம், தௌத்தான துவக்கப்பட்ட நீட்டான பியூரிஃபைடு ஒரு கிளாத் அப்படின்னு நினைக்கிறோம். அதுல அன்ன விலேபனம், அதுல பசைய தடவிட்டான். பசைய தடவின உடனே அதுக்கு டெக்னிக்கலா அதுக்கு பேர் கட்டித வஸ்திரம் அப்படின்னு பேரு. இந்த கட்டித வஸ்திரத்துல இது எதுக்கு சமானம் அப்படின்னாக்க, இந்த சித்தோட இருக்கக்கூடிய இந்த பரம்பிரமாவானது மாயையோட சேர்ந்ததுனால ஈஸ்வரனா ஆயிடுது. அதனால அந்த ஈஸ்வர தத்துவத்தை அந்த பசையோட சேர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுல மஷியாகாரத்துல சில மார்க்கிங் எல்லாம் பண்ணலாம். அந்த வந்த உடனே அவுட்லைன் முதல்ல கிடைச்சது. அது இன்னதுன்னு தெரியல, ஆனா என்னமோ ஒண்ணு வர போறதுன்னு தெரியும். இப்படி இருக்கக்கூடியது சமஷ்டி சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய பிரம்மாஜி, அவர்தான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தை, காரண சரீரத்தை குறிப்பிடுற மாதிரி அதை சொன்னாரு கட்டித வஸ்திரத்தை. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை குறிப்பதற்காக இவர் என்ன சொன்னாரு, லாஞ்சித வஸ்திரம், அந்த அவுட்லைன் எல்லாம் போட்டார். இதுக்கு பேர் லாஞ்சித வஸ்திரம்னு பேரு. அதுக்கப்புறம் இதுல கலர் எல்லாம் போட்ட உடனே நல்லா பிரபஞ்சமா தெரியுது. இப்படி இந்த வர்ணத்தோட பார்த்தா இந்த ஸ்தூலமா நாம பார்க்கக்கூடிய விராட் அப்படின்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னார். இன்னொரு திருஷ்டாந்தம் ஒண்ணு கொடுத்தார், கடாகாசம் அப்படின்னு ஆகாச திருஷ்டாந்தம் கொடுத்தார். குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் ஒண்ணு, அப்புறம் மகாகாசம் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் ஒண்ணு. இந்த கடாகாசமாக மாதிரிதான் நம்மளுடைய ஜீவர்கள்லாம் இருந்துருக்கும். இந்த ஜீவனானது போயிட்டான்னாக்க என்ன ஆச்சுன்னாக்க ஒன்னும் ஆகல. அந்த ஆகாசம் இந்த ஆகாசத்தை நம்ம பார்த்து குடம் உடைஞ்சதுன்னா என்ன ஆகுறது? தமிழர் இங்க இருந்து எடுத்துன்னு அமெரிக்கா போறேன்னாக்க ஆகாச டீமா கூட தூக்கிட்டு போறேன். தமிழர்ல எங்க இருக்கிற ஆகாசம் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காலயே இருக்கு, மதுரையிலயே இருக்கு, தாமரத்திலயே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதுதான் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் நம்ம குடத்துக்குள்ளன்னு நினைச்சா குடத்துக்குள்ள, குடம் இல்லன்னு நினைச்சீங்கன்னா அது மகாகாசம் அப்படின்னு தெரியணும்ன்றத சொல்லணும். அவருக்கு சொல்றதோட கூட நமக்கு இதுல இந்த எக்ஸாம்பிள் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆகாசத்தையே புரிஞ்சுக்க முடியல. இது ஆகாசம் மாதிரி எங்கும் பரவி இருக்கிறது தான் நம்மளுடைய பிரம்மஸ்வரூபமா இருக்குன்னு சொன்னா இது புரியல. இதை புரிகிற மாதிரி என்ன பண்ணணும்னா, குடம் இல்லையா, அந்த குடத்துல ஆகாசம் இருக்கா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல கொஞ்சம் ஜலம் ஊத்துனீங்கன்னா என்ன தெரியுது? அதுல ஆகாசம் இருக்கிறதுனாலதான் ஜலம் தெரியுது. அந்த ஜலத்துல சூரியனுடைய சந்திரனுடைய பிரதிபிம்பம் விழுது அப்படின்னா இது அவகாசம் கொடுக்கறது அந்த பிம்பத்துக்கும், அதனால அந்த பிம்பமும் இதுல தெரியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இந்த உபாதியில பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல அந்த பரமாத்மாவானது இங்க பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அவருக்கு. அது சொல்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, கடாகாசத்தை ஜலாகாசத்தை எடுத்துட்டார். இப்போ இதே மாதிரி பெருசுல ஒண்ணு சொல்லணும். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தரணும். சரின்னா மழை வருது. எப்போ வருதுன்னா நல்ல நீருண்ட மேகங்கள் நல்ல கரண்டு வந்ததே ஆனால், குளிர் காற்று அது மேல படுத்தப்பட்டதே ஆனால் மழையானது வருது. அந்த மழையானது வரணுமானா எப்படி அந்த மேகத்திலிருந்து மழை வரும்? அந்த மேகத்துக்குள்ள இன்ஹரண்டா மழை இருந்துக்கணும், இல்லாம எப்படி வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸ்வரனுடைய சரீரம் அது மாதிரி இருக்கு. அதுல இருந்து வருது. இது ஜீவனுடைய சரீரமானது இந்த ஜலாகாசம் மாதிரி, அது மேகாகாசம் மாதிரி. ஜீவன் கடாகாசம் மாதிரி, பரமாத்மாவது மகாகாசம் மாதிரி அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்படி கரெக்டா போயிட்டே இருந்தது. அத சொல்லி
மாயையை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். மாயையெல்லாம் சொல்லிட்டு இந்த ஜீவஸ்வரூபமானது என்ன அப்படின்னாக்க இந்த கடாகாசத்தோட சொல்லிருக்கோம். நம்ம ஜீவஸ்வரூபமானது வஸ்துதா பாத்தீங்கன்னா அது பேர் கூட்டஸ்த ஆத்மா அப்படிங்கிறது. கூட்டஸ்த ஆத்மானாக்க கடாகாசம் மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு பேரு கூட்டஸ்த ஆத்மா. கூட்டஸ்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சக்தியன் வந்து ஒரு ஆன்வில் ஒண்ணு வச்சிருப்போம். நீங்க செருப்பு கொண்டு போய் கொடுத்தா அதை வச்சு அதுல ஆணியை வச்சு வச்சாலும் அது நகரவே நகராது. செருப்பு வேணா நகரமே தவிர அவன் பிடிச்சு அடிப்பான். இப்படி அசையாமல் நகராமல் இருக்கக்கூடியதுக்கு பேர் கூட்டஸ்தம் அப்படின்னு பேரு. நம்மளுடைய ஆத்மாவும் எப்படி இருக்குன்னாக்க, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் துங்கினானோ, எந்த நான் மூச்சில் இருக்கானோ அந்த நானுக்கு பின்னாடி ஒண்ணு அசையாத ஒரு ஆத்மாவானது இருந்து கொண்டே இருக்கு. அந்த ஆத்மாவானது நான் பார்க்கிறேன்னு வெயிட்டிங்ல தெரியுது, நான் கனவு கண்டேன்னு தெரியுது, நான் தூங்கினேன்னு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூணுத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஒருவர் இருந்து கொண்டு இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. அவர் இந்த 3 நாளே எந்த சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்றதுக்காக அவர் கூட்டஸ்த சரீரம், கூட்டஸ்த ஆத்மா அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஆத்மா ஒண்ணு ஈஸ்வரனுடைய ஆத்மா. அதுக்கு ஈஸ்வர ஸ்வரூபத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்க, இங்க ஜீவனா இருந்தா கூட்டஸ்தன், அவரே வெளியில இருந்தா அவருக்கு பிரம்மன்னு பேரு அப்படின்னாரு. கூட்டஸ்தம் வேற பிரம்ம வேற ஏன்னா இல்ல, கூட்டஸ்தமும் பிரம்மமும் ஒண்ணுதான். எப்படி கடமானது போயிருக்குன்னா இருக்கிறது ஆகாசமோ, அதே மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக, நீங்க வெற்றியா புரிஞ்சு கொள்வதற்காக நான் அதை வந்து கூட்டஸ்தான்னு சொன்னேன். சமஷ்டியா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை ஆகாசம் மாதிரி சொல்றதுனால அதை ஈஸ்வரனுடைய துல்லியமா சொல்லணும்ன்றதுக்காக அதை என்ன பண்ண பிரம்மம் அப்படின்னு சொன்ன. இப்படி அந்த நிலை தெரிகிற வரைக்கும் இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, இந்த துவைத்தமானது இருக்கத்தான் இருக்கு. துவைத்தம் இல்லாம இல்ல. ஜெகத்து, ஜீவன், ஈஸ்வரன், இந்த ட்ரையாங்கிள் இருக்கதான் இருக்கு. மாயினால நம்ம என்ன பண்றோம், இது புரிய மாட்டேங்குது. நான் இந்த உலகத்துல நான் இருந்து கொண்டு இருக்கிறேன், என்னை ஒருத்தர் நியமனம் பண்ணி கொண்டு இருக்கிறார், பகவான் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சு இந்த உலகமானது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு வியாவகாரிக சத்தன்னு பேரு. வியாவகாரிக சத்தையில இந்த 3 இருக்கதான் இருக்கு. ஆனா பாரமார்த்திக சத்தையில இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். பாரமார்த்திகமா இருக்கிறது ஒண்ணுதான். அங்க கூட்டஸ்தன்றதோ பிரம்மன்ற பேரோ கூட கிடையாது. பிரம்மன்ற பேர் கூட எதுக்காக சொன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, அதுக்காக இருப்பது ஒண்ணுன்னு சொன்னதுக்கு பதிலா இருப்பது ஒரு பிரம்மன்னு சொன்னா கொஞ்சம் பிரம்மத்தோட எனக்கு பின்னாடி ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கும் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தான். இந்த ஈஸ்வரன் நான் எப்போ என்ன ஜீவனா பாக்குறேனோ அப்ப இந்த உலகம் இருக்கு. என்ன நான் இந்த ஜீவனோட இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தோட ஐடென்டிஃபை ஆகிட்டேன்னாக்க, அபிமானத்துல என்னுடைய அபிமானத்துல பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட என்னுடைய அபிமானம் இருக்குமே ஆனால் அப்போ ஜெகத் சத்தியமா இருக்கு இல்லையா? நான் அனுபவிக்கிறேன், பசி போறது, சாப்பிட்டா பசி போறது நல்லா தெரியுது அப்படின்னா, அப்போ ஈஸ்வரனும் இருக்கார், நியாமகம் ஏன் இருக்கார் அப்படின்னாக்க, நான் ஒண்ணும் பண்ணலையா? இல்ல, நான் வந்து வெறும் பீஜத்தை தான் வைக்கிறேன். அது எப்படி அனுப்புறமா ஆறுதுன்னாக்க, நானும் பண்ணல, நீங்களும் பண்ணல, பகதாத்மாவும் பண்ணல, யாருதான் பண்ணிருப்பார் அப்படின்னாக்க, எப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்ததோ அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், அங்க கையை கூப்பிடணும், பகவான் தான் பண்றார். அதனால பகவான் இல்லாம அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு ஈஸ்வர தத்துவத்தை வச்சுட்டு இருக்கோம். இப்ப என்னாச்சு, நாம் ஜீவனா இருக்கிற வரைக்கும் உலகமும் இருக்கு, ஈஸ்வரனும் இருக்காரு. நான் ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும் ஜெகத்தும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. இந்த ஜெகத் இருக்கிற வரைக்கும் ஜீவனும் இருப்பான், ஈஸ்வரனும் இருப்பான். இதெல்லாம் துவைத்தத்துல இருக்கு. அப்போ இதை தாண்டி போக வேண்டியது. இதை தாண்டி போனாதான் அந்த தத்துவம் புரிய வேண்டியது. இதை தாண்டி போனா இதெல்லாம் வியாவகாரிக சத்தையா இருக்கு. இந்த வியாவகாரிக சத்த மாதிரியே ஒண்ணு பிராதிபாசிக சத்தன்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் தூங்கும் பொழுது என்ன ஆச்சுன்னாக்க, நான் ஒரு ட்ரீமரா இருக்கேன். அந்த ட்ரீமர் தண்ணி 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 தண்ணின்னு தவிக்கிறான். நான் இங்க தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நல்லா ஒரு ஜக்கு முழுக்க தண்ணி வச்சு தூங்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது இந்த வியாவகாரிக தண்ணி அந்த பிராதிபாசிக ட்ரீமருக்கு ஏதாவது யூஸ் ஆச்சா? ஆகல. அதே மாதிரி பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய பிரம்ம அனுபவமானது எனக்கு வியாவகாரிகத்துல வரல. ஏன்னா இதுல சத்தா பேதம் இருக்கு. அது அந்த சத்தால இந்த ட்ரீமருக்கு ட்ரீம் உண்மை ஞாபகம் வச்சுக்கலாம். வேக்கருக்கு எப்படி இந்த வேர்ல்ட் ஆனது உண்மையோ, ட்ரீமருக்கு அந்த ட்ரீம் வேர்ல்ட் ஆனது உண்மை. இந்த வேக்கர் பக்கத்துல நான் தண்ணி வச்சுட்டு இருக்கேன், ட்ரீம்ல நான் தண்ணி கலைஞ்சதை நானே பார்க்கிறேன். இந்த ஒரு பிராதிபாசிக சத்தை வைக்கும்போது இப்போ ஒரு சந்தேகம் வருது. இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நடைமுறையும் உண்மையா இருக்குமா இருக்காத? நிறைய பேதங்கள் இருக்கு. இங்க
நம்மளுடைய ஒரு நாள் பித்திருக்களுக்கு ஒரு வருஷம் தான். அவருக்கு பித்திருக்கள் செத்தான்னாக்கா அவருடைய பாடி வரத்துக்கு 365 நாள் ஆகுன்ற நம்ம கணக்குல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அது. அவருக்கு என்ன பண்றா கரெக்டா அது சார், அவருக்கு கால் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா கால் வரைக்கும் வளர்றது சார். 45ஆம் நாள் காரியம் பண்ணா இடுப்பு வரைக்கும் வருது சார். 6 மாசம் பண்ணான்னாக்கா மாறு வரைக்கும் வருது சார். அதுக்கப்புறம் அவருக்கு முழு சரீரம் வருது அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய டைம் கணக்குக்கும் பித்திருக்களுடைய டைம் கணக்கும் வேற மாதிரி இருக்கு. நம்மளுடைய கணக்கும் பிரம்மாஜியினுடைய கணக்கும் வேற மாதிரி இருக்கு. நம்ம பகவத்கீதையில பார்த்தோம். நமக்கு எப்படி 365 நாள் 360 நாள் சொல்றோமோ அது அவருடைய ஒரு இரவு. நம்மளுடைய 720,000 நாள் அவருக்கு ஒரு இரவு ஒரு பகல். இப்படி அவர் 1000 யுகத்துக்கு இருப்பார் அப்படின்னு சொல்றதுனால இந்த டைம் கான்செப்ட் எல்லாம் பார்த்தா மேல லோகங்கள் போக 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 மாறிண்டே இருக்கு. எப்படி ட்ரீமருக்கு அவனுடைய உலகத்தினுடைய டைமிங் வேற இல்லையா? நம்ம ட்ரீம் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்றோம், 11 மணிக்கு ஒரு ட்ரீம் வருதுன்னு வச்சுப்போம். அது சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்லுவான், 11-2 மேல கனவு வராதான். நமக்கு வருது இந்த டைம் படி. நம்ம வியாபாரிகத்துல இருக்கக்கூடிய இங்கிலீஷ்காரன் நமக்கு சொல்லிக் கொடுத்த டைம் படி 2 நிமிஷம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா அந்த கனவுல இருக்கிற கணவனுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு இவன் பிச்சை எடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் எவ்வளவு கிடைச்சி எவ்வளவு வருஷம் ஆச்சு பாருங்க. அந்த வருஷம் வேற. அது உண்மை யாருக்கு? அவனுக்கு இல்லையா? நமக்கு இங்க சிரிப்பா இருக்கு. அதே மாதிரிதான் ஞானம் வரும்பொழுது இந்த வேக்கிங் ஆனதும் நிச்சயமா பொய்யாக இருக்குமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்பி விட்ட. இதுவும் மாயை போலதானே இருக்கும். இந்த உலகம் போலவாது மாயை தான் இந்த உலகம். எப்படி அங்க ட்ரீம் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த வேக்கிங்கோ. இதைதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் சொன்னார், தத்துவமசின்ற வேத வாக்கியத்தை இந்த ஈஸ்வரனுக்கு 2 விதமான குணங்கள் இருக்கு. ஒண்ணு, ஈஸ்வரனாக இருந்து கொண்டு வியாபாரிக சத்தையில இந்த உலகத்தை எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒண்ணு. கிருஷ்ணிகத்திரி பிரம்மரூபா கோக்திரி கோவிந்த ரூபினி சம்ஹாரிணி ருத்ரூபா திரோதானகிரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணான் இந்த 5 காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். அம்பால் 5 காரியங்களை ஈஸ்வரர் பண்ணி கொண்டிருக்கிறார்னு சொன்னாலும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னாக்க, இந்த வியாபாரிக சட்டம் உள்ள நடக்கிறதுக்கு இந்த 5 இருக்கு. இதை நீங்க தாண்டி போகணுமானால் வேதாந்த சாஸ்திரத்துக்கு வரணும். அந்த வேதாந்த சாஸ்திரத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக ஈஸ்வரன் இருக்காரு. அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு, இவனுடைய கர்மாவானது கடைசி நாளுக்கு கரமே ஜென்மனி, இவனுக்கு கடைசி ஜென்மான்னு தெரிஞ்சு போச்சுன்னா மனுஷியானாம் சகஸ்ரேஷு 1000 ஜனங்களுக்குள்ள அவர் செலக்ட் பண்றார். அவரை செலக்ட் பண்ணி இந்த வேதாந்தத்துக்கு அவர் அனுப்புறார். அப்படிதான் அவர் பண்ண மனுஷியானாம் சகஸ்ரேஷு எதாம் அப்படி சித்தானாம். அப்படி நிறைய பேர் வந்தாலும் கத்தின் மாம்பேத்தி தத்துவதாக யாரோ ஒருத்தந்தான் என்ன தெரியுங்களா இல்லையா? அநேக ஜென்மாக்களுடைய சம்பிராப்தமாக இருந்து கொண்டு நிறைய இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஜென்மால ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய புஞ்ச வசாத்து இவனுக்கு என்ன வந்து வேதாந்தத்துல ஒரு ஈடுபாடு வந்து ஒரு நல்ல குரு கிடைக்கிறார். இவனுக்கு வேதாந்தமானது இவனுக்கு கிடைக்கப்படுகிறார். இப்படி இருக்கிறதுனால இந்த அனுகிரகம் யார் பண்றார் அப்படின்னாக்கா அதே பரமேஸ்வரன் தான் பண்றார். இப்ப என்ன ஆச்சுன்னா பரமேஸ்வரர் 2 காரியம் பண்றார். இந்த உலகத்தை பரிபாலிக்கிறார், கர்மபல தாத்தாவாக இருந்து கொண்டு அவர் தான் எல்லாத்தையும் பண்றான். இந்த பூர்வ மீமாம்சகன் அதை ஒத்துக்கல. ஈஸ்வரனை நம்ம எதுக்கு ஒத்துக்கலாம்? வேதத்தினுடைய மந்திரங்களுக்கே அவ்வளவு பவர் இருக்குன்னாக்க இது நடுவுல புரோக்கர் எதுக்கு? இந்த ஈஸ்வரனையும் அம்பாலையும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா இவர் என்ன சொன்னாரு, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. அவாவாருக்கு அந்தந்த கர்மா வரணும்னா எப்படி வரணும்? ஏதாவது ஒரு சர்வர் இல்லாம எப்படி அது போகும்? சர்வர் நீங்க ஒத்துண்டுதான் வாட்ஸ்அப் போறதுன்னா ஒரு சர்வரை நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். வைஃபைனா ஒரு சர்வர் அதனால சர்வர் இல்லாம வருதுன்ற மாதிரி ஈஸ்வரன் இல்லாம அவாவாளுக்கு அந்தந்த கர்மாவை பகுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகையினால் நம்ம ஈஸ்வரனை ஒத்துண்டு ஆகணும்னாரு. இதுதான் உபதேச சாரத்துல கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம்பரம் கர்ம தஜ்ஜடம். அந்த மீமாம்சம் சொல்றதை கேட்காதீங்க. கர்மான்றது என்ன? ஒரு காரியம் பண்ணக்கூடிய ஜடம். அது எப்படி ஒரு சொர்க்கத்தை விளைவிக்கும்? அக்னிஹோத்திரம் இங்க இப்ப நான் அக்னிஹோத்திரம் பண்ணா வாஜபேய யாகம் பண்ணா அது எப்படி எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா அந்த மந்திரத்துக்கே ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. நீங்க செத்து போன உடனே அந்த மந்திரமே உங்களை இழுத்துட்டு உங்களுக்கு வந்து ஏணி எல்லாம் வச்சு உங்களை சொர்க்கத்துக்கு போகணும். ஆச்சாரியால் என்ன சொன்னார், இல்ல இல்ல அது ஒத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் கணக்குல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதையானவர் இவர் செத்து போன உடனே இவர் ஐக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறதுன்னு ஒத்துக்கிறது தான் நியாயம்.
அதனால ஒருத்தர் இல்லாம இந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சேத்தனமான ஒரு அம்சம் வேணும். அங்க இந்த வேத மந்திரங்களும் கர்மாக்களும் அச்சேதனமான சமாதானம். அதனால கர்த்தாவுடைய ஆக்ஞையினாலதான் பிராப்தியத்தே பலம்னு இவ்வளவு பெரிய விஷயத்த ரமணர் ஒரே லைன்ல சொல்ல, கர்த்துஹு ஆக்ஞையா பிராப்தியத்தே பலம். கர்ம கிம் பரம், கர்ம என்ன, அது தது ஜடம் அப்படின்னா என்ன, கர்மாவனால இதை பண்ண முடியாது, ஒரு ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். இப்ப சொன்னதுனால ஈஸ்வரனுக்கு ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார், இன்னொன்னு இவனை டிரான்ஸ்சென்ட் பண்ணி இவனுக்கு அந்த வேத பிரமாணத்தை எடுத்து கொடுக்கிறார். இந்த தத்துவமசியாது மகா வாக்கியங்களையும் அந்த ஈஸ்வரனே குரு ரூபமாக இருந்து கொண்டு இந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இவனுடைய புண்ணிய வசத்தினால இவனுடைய கடைசி ஜென்மான்னு வரும்போது இவனுக்கு வேதாந்தத்துல ஒரு பிரவேசத்தை கொடுக்கிறான். இப்படி கொடுத்து கொண்டு இருக்கும்போது அதுக்கு என்ன, இந்த வேதத்துல இருந்து எப்படி இதை போவான் அப்படின்னாக்க வேதாந்தத்தை படிச்சு போவான். வேதாந்தமானது அவ்வளவு பெருசு. இதை படிச்சு இதை புரிஞ்சுட்டு இதை எப்ப படிச்சு எப்ப போறது அப்படின்னா, இது தெரிந்து கொள்றதுக்காக வேதாந்தம் படிக்கலாம். ஆனா இதுல ரொம்ப கீயான ஒண்ணு இருக்கு. அந்த கீ என்னன்னாக்கா மகா வாக்கியம் தான். அந்த கீ, அந்த மகா வாக்கியமானது அவனுக்கு எப்படி புரியுறதோ அப்ப இவனுக்கு தெரியும். சரி, வேதத்தினுடைய தாற்பயங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு, சர்வே வேதாயத்பதமாம் நந்தி தபாம்சி கர்மாணி யத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி சத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓம் இத்யேததே அப்படின்னு அர்த்தம். ஓங்காரம் தான் அந்த பரபிரம்மஸ்வரூபம். அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை எப்படி அறியணும் அப்படின்னாங்க, இந்த உலகமானது மாயைன்றது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமானது மாயைன்னு தெரிஞ்சுதானால்தான் அந்த மாயையானது உங்களை விட்டு போகும். அந்த மாயையானது அனர்த்தங்கள்லாம் போச்சுன்னா தான் உங்களுக்கு பிரம்மத்தினுடைய சரியான ஒரு நாள் ஈஸ்வரனுடைய உண்மையான நாலேஜ் வரும். அந்த ஈஸ்வரனுடைய உண்மையான நாள் என்னன்னா, அதுதான் நீ எனக்கூடியதான ஒரு சைதன்ய ரூபேன வரக்கூடிய ஞானம் வரும். அந்த ஞானத்துக்கு பேர் தான் மகா வாக்கிய ஞானம். அந்த மகா வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் 4 இருக்கு நம்ம இதுல. தத்து தொம் அசி அப்படின்னு ஒரு 4 சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லக்கூடிய சாமவேதத்தினுடைய பிரதிபாத்தியமான எல்லா சாமவேதங்களும் இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. அதுல விதிக்கப்பட்ட கர்மாக்கள், அதுல விதிக்கப்பட்ட உபாசனைகள்லாம் எதுக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணோன்னே கடைசியா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதுக்கு பிரிப்பரேட்டரியா தான் அது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி எஜுர்வேதமானது என்ன சொல்றது, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. நானே பிரம்மம் அப்படின்னு ஒரு மகா வாக்கியம். அதே மாதிரி ரிக்வேதம் முழுக்க எது சொல்றதுன்னா பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொல்றது ஐத்திரேய ஒரு வாக்கியம். அதே மாதிரி மாண்டூக்கிய உபநிஷத்துல அதர்வ வேதத்துல அயமாத்மா பிரம்மா, அந்த ஆத்மாவானது பிரம்மா, அயம் ஆத்மா. இங்க ஏதோ நீங்க இவ்வளவு நாள் நான் பார்த்துட்டு இருக்கேன், நானே நினைச்சிருக்கேன், இது பிரம்மன் தான் அப்படின்ற ஒரு கண்ணு திறக்கிறது அவனுக்கு. இவன் உள்ள போய் 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 அவனுக்கு தெரியல என்னதுன்னா அன்னமயனான்னு யோசிச்சான், தெரியல. பிராணமயனானா இருக்காது, அதுக்குள்ள இருக்கு. அந்யோந்தர ஆத்மா மனோமய, அந்யோந்தர ஆத்மான்னு அப்ப பிராணம் இல்லையா, மனசானா, அதுவும் இல்ல. அந்யோந்தர ஆத்மா விஜயானமயா அப்படின்னாரு. அந்யோந்தராமயா அது பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு நின்று போயிட்டு இங்க தகவாயிட்ட. வெளியில தேடிண்டே பகவான் தேடிண்டே போயிட்டு இருக்காங்க. இவர் இருப்பாரா, இந்த சூரியனா இருப்பாரா, சந்திரனா இருப்பாரா, லோகபாலனா இருப்பாரா, இந்த திசைகளா இந்திரனா இருப்பாரா, வருணனா இருப்பாரா, குபேரனா இருப்பாரா, நிருத்தியா இருப்பாரா, ஈசான மூலையில இருப்பாரா, ஈசானனா இருப்பாரா, இப்படி தேடிண்டே போனா அதுவும் கிடைக்கல. இப்படி இருக்காரு அவர். சூரியன் சந்திரன் கோலா இருந்து கொண்டுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி மேல போயிட்டே இருந்தா அதுக்கு மேலன்னா பிரம்மாவா இருக்குமா, அதுக்கு மேலன்னா அது விஷ்ணுவா இருக்குமா, அதுக்கு மேலன்னா சிவனா இருக்குமா, அதுக்கு மேலன்னா அம்பாள்னு இருக்குமான்னு தெரியாம மாட்டிட்டு போடும் பொழுது இந்த இப்படி கஷ்டப்பட்டு இங்க வெளியில போறவனும் போய் மாட்டிக்கிறான், உள்ள போற ஜீவனும் மாட்டிட்டு இருக்கான். இந்த சமயத்துல இந்த புஸ்தகமானது நமக்கு வேதாந்தமானது கண்ணை அப்படி தருந்த. அதுதான்டா நீ எதை தேடிட்டு வெளியில போனையும் எதை தேடிட்டு உள்ள போனோம் அது ரெண்டும் ஒண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னாதான் உன்னுடைய கண்ணானது திறக்கும். அது திறக்கிற வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். உள்ளேயும் உனக்கு கிடைக்க போறது இல்ல, வெளியில தெரிஞ்சால எங்க போய் நீங்க தக்க பாருன்னா அந்த சமயத்துல பகவான் என்ன பண்றாரு, கருணையோட ஒரு குருவை நமக்கு தேடி அந்த வேதாந்தத்தின் மூலமாக தத்து துவம் அசி அப்படின்னு சபரிமலையில கூட தத்துவமசி அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இந்த 18 படிகள் என்ன, 5 பூதங்கள்,
அதுக்கப்புறம் 5 ஞானேந்திரியங்கள், 5 பஞ்சேந்திரியங்கள், அதுக்கு மேல மனசு, புத்தி, அகங்காரம்ன்ற இந்த 18 படியாக இருக்கக்கூடிய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை நாங்க எப்போ நீங்க தாண்டறீங்களோ, டிரான்சென்ட் ஆறீங்களோ அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால, அப்போ அந்த ஈஸ்வரனுடைய தரிசனமானது உங்களுக்கு ஏற்படுகிறது, பிரம்ம தரிசனம் ஏற்படுகிறது. அந்த வேதாந்தத்தினுடைய விஷயம். இந்த காரியத்தை பண்றவர் யாரு? இப்படி டிரான்சென்ட் பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணக்கூடியவரும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஆச்சு. நம்ம ஒத்துந்தா இது. இப்போ சாங்கியனா இப்ப நம்ம என்ன கான்டெக்ட்ல இருக்கோம்னா, இது நம்மளுடைய கான்செப்ட். தத்து பொம் அதி அப்படின்ற ஒரு மகா வாக்கியத்தை எடுத்தோம். தத்துனாக்க சர்வஜனாக இருக்கக்கூடிய, நிரகங்காரமா இருக்கக்கூடிய பரமாத்மா. நான் எப்படி இருக்கேன்? பொம்முன்னு சொன்னேன்னு நீன்ற அர்த்தம். நீன்னா என்ன அர்த்தம்? நான்னாக்கா எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? அல்பஜனா இருக்கேன். எங்காவது போன் நம்பரே சமயத்தில் தட்டிக்கிட்டு போறது எனக்கு தெரியாது. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரே தெரியாது எனக்கு. அவருக்கு எல்லாருடைய அக்கௌண்ட்டும் தெரியும், எல்லாருடைய புண்ணிய பாவங்களையும் வச்சிருந்து அவர் பண்ணுறார். அவரோட நான் எப்படி சேர முடியும்? நான் அல்பஜன், நான் அகங்காரத்தோட கூடினவன், அவர் நிரகங்காரமா இருக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்காரு? சர்வஜனா இருக்காரு. அப்படின்னு சொன்னா இந்த சர்வஜத்துவம், அகங்காரம், இது ரெண்டுத்தையும் தள்ளு. இங்க இவங்கிட்டே இருக்கக்கூடிய அல்பஜத்துவம் எங்க ரெண்டு பேரும் இன் எசன்ஸ் வாட்? நீங்க மோதிரம்னு சொல்லுங்க, ரிங்குன்னு சொல்லுங்க, மங்கின்னு சொல்லுங்க, ஒட்டியானம்னு சொல்லுங்க, மேகலான்னு சொல்லுங்க, எல்லாத்துலயும் கண்டென்ட் என்ன? பிரம்மன் தானே கண்டென்ட். அதே மாதிரி இங்க என்ன கண்டென்ட்? பிரம்மன் தான் கண்டென்ட், கான்சியஸ்னஸ் தான் கண்டென்ட். அங்க வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை படைக்கக்கூடிய அந்த பிரம்மா, விஷ்ணு, சிவனுக்கெல்லாம் என்ன கண்டென்ட்? அதுவும் கான்சியஸ்னஸ் தான். அந்த கண்டென்ட் ஆங்கிள் தான் தத்து கோமத்தின்னு சொன்னேனே தவிர, இந்த உபாதியோட சேர்ந்த இந்த ஜலாகாசத்தையும் மேகாகாசத்தையும் வச்சுட்டு சொல்லல. நான் கடாகாசத்தையும் மகாகாசத்தையும் வச்சுட்டு இந்த கான்சியஸ்னஸும் அந்த கான்சியஸ்னஸும் ஒண்ணு, இது கடம் போச்சுன்னா கூட இருக்கிறது ஒரு கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லி தத்துவமசிய சொல்லி நம்ம முடிச்சோம். அப்ப அவன் இவன் கேட்டான், சாங்கிய என்ன சொன்னா, சார் நீங்களும் ஜீவன் எதோடையும் சம்பந்தப்படாதவர், கான்சியஸ்னஸ் சொல்றீங்க, நாங்களும் அதை ஒத்துக்கிறோமே, அதனால அது வரைக்கும் நாங்களும் நீங்களும் ஒன்னா தானே வரோம், அதனால நீங்க எங்களையே வெறுக்கிறீங்க, எங்களை ஒத்துக்கலாமே நீங்க அப்படின்னா. யோகாச்சாரியா என்ன சொன்னா, யோக தர்சனத்துல இருக்கோம் சொன்னா, ஏப்பா நீங்க எப்படி ஈஸ்வரனை ஒத்துக்கிற மாதிரி நாங்களும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம், ஆகையினால நாங்களும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம், நீங்களும் ஈஸ்வரனை ஒத்துக்கிட்டோம், ஆனால நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கோங்க, அதனால நம்ம ஒத்து போலாமன்னா கிடையவே கிடையாது. நீங்களும் நாங்களும் நீங்க எல்லாம் துவைத்திகள், உங்களை ஒரு நாள நாம ஒத்து போடவே முடியாது. எப்போ நீங்க தத்தையும் போ வரைக்கும் பேசுங்க. எங்களுக்கு முக்கியமே எங்க இருக்கு? அதிபதத்துலதான் எங்களுடைய நீ உலகம் பொய்ன்றத ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டியா இல்லையா? உலகம் உண்மையாச்சு உனக்கு. சாங்கியனுக்கு உலகம் உண்மை, துவைதிக்கு உலகம் உண்மை, விசிஷ்டாத்வைதிக்கு உலகம் உண்மை, யோக தரிசனத்திற்கு உலகம் உண்மை, தார்க்கிகருக்கு உலகம் உண்மை, உங்க எல்லாருக்கும் உலகமானது உண்மை. அதுலயே போச்சு எனக்கு உனக்கு தகராறு. இந்த உலகத்தை நாங்க பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாபரகா. அதனால நீங்க ஒரு போர்ஷனால உங்களுக்கு ஒத்து போறான்றதுனால உங்களோட நான் சேர முடியாது. இன்னொன்னு, ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு நான் கான்செப்ட உங்களால ஒத்துக்கொள்ள முடியுமா? ஒத்துக்கொள்ள முடியாது. இப்போ மேக்சிமம் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வருவீங்கன்னா, போனா போறதுன்னு வேணா ஒண்ணு சொல்றேன் சார். நானு நீங்களும் அவிவேக்கியா இருக்கிற ஜீவனுக்கு இந்த உலகமானது இருக்கு, அவனுக்கு விவேகம் விட்டதே ஆனால் பரமாத்தி தரிசனமானது அவனுக்கு தெரிஞ்சுட்டே ஆனால் நான் தான் பிரம்மன்றதை அவன் புரிஞ்சுட்டுவான். இவனுக்கு அதிவேகம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு போர்ஷன் நான் எடுத்துக்கிறேன், அவிவேகம் வரைக்கும் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் இறங்கி வந்தான். இவர் என்ன சொல்றாரு, ஈஸ்வரனே நீன்னு சொல்ற ஒரு போர்ஷனை நான் ஒத்துக்கல, ஈஸ்வரன் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துந்தாங்க, அந்த ரோல்ல நானும் ஒத்துக்கிறேன், ஈஸ்வரனை ஒத்துக்கிறேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போலாமே அப்படின்றதுதான் போன தடவை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல நிற்கும் போது அவர் சொன்னார், அவிவேக கிருதா சங்கஹா நியமஸ்தேதி சேத்ததா வலாதாபாகிதோ மாயாவாதஹ சாங்கியஸ்ய துர்மதே. அவிவேக சங்கஹா அவிவேக கிருதா, 232வது ஸ்லோகம். இந்த சங்கமானது அவிவேகத்தினால செய்யப்பட்டது இல்லையா? நீங்களும் நம்மளும் அதை ஒத்துக்கிறோம். நம்மளும் அவிவேக்கியா இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகமானது தோன்றுகிறது. விவேகம் வந்துட்டால் அவனுக்கு இந்த உலகமே தோணாது, ஞானியினுடைய நிலை அதுதான் அப்படின்னு ஒத்துக்கலாம். அதனால அவன் சொன்னா,
அவிவேக கிருதா சங்கஹா. அது மாத்திரம் இல்ல, நியமச்ச அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இது ரெண்டும் அவிவேக கிருதா சங்கஹா நியமச்ச, இது ரெண்டுத்தையும் ஒத்துக்கொள்கிறோம் இல்லையா? அப்படி ஒத்துப்போமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பூர்வபட்சம் போட்டான். அப்ப சொன்னா, நீ விஷயம் தெரியாம என்கிட்ட பாருங்க, ஜீவன் அவிவேகம்னு நீ ஒத்துட்டாக்க உலகம் மித்தியான்னு சொன்ன மாதிரி ஆச்சு. என்னுடைய வழிக்குதான் நீ வந்துட்ட. பகவான் துவைத நிலையில தான் கண்ட்ரோல் பண்ணுவான்றத நீ ஒத்துட்டாக்க என்னாச்சு? உலகமானது எங்களை மித்தியாவாச்சு. ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகத்து மித்யா அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி சொன்னா பலாத்து ஆபாதிதா, நீங்க அதற்குத்தனமா எங்க டிராப்ல விழுந்திருக்கீங்க. அதனால மாயாவாதா, நாங்க என்ன மாயைன்னு சொன்னோமோ அம்பாள் தான் இதெல்லாம் கண்ணை கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கான்னு நாங்க சொல்லக்கூடிய மாயாவாதத்தை நீங்களும் ஒத்துக்க, சாங்கியனும் யோகனும் மாயாவாதத்தை ஒத்துக்கொண்ட மாதிரி ஆயிடுமே. அப்படி ஆயிடுச்சுன்னா இது சாங்கிய துர்மதே அப்படின்னாரு. இப்படி அறிவற்ற சாங்கிய பலாத்காரமாக மாயாவாதமானது சேருமே. நீ என்ன பண்ண போற இப்போ? அதனால தத்துவமசிய இப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படி புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் நடக்காது. தத்துவமசின்னா கிளியர் கட்ட அகம் பிரம்மா அப்படின்ற புரியக்கூடிய நாலேஜ்னால மட்டும்தான் அது நிகழும். அதனால ஒரு ஸ்டேஜ் புரிஞ்சுக்கிற, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தப்புனாக்க இந்த ஜகத்தும் ஈஸ்வரனும் உங்களை சும்மா விடாது. துவைத்தத்திலேயே தான் இருந்து கொண்டே இருப்பீங்க. இதுல இருந்து வெளியில அத்வைதத்தை என்னைக்கு படிக்கிறீங்களோ அன்னைக்குதான் வரும். அது தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த மாயாவாதத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நீங்களும் எங்களுடைய ஸ்டைல்ல இது அவிவேகத்தினாலதான் வந்ததுன்னு கொஞ்சம் எங்களுக்கு இடம் விட்டுட்டீங்கன்னா நீங்க எங்க பக்கம் வந்துட்டீங்க, மாயாவாதத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாரு. உடனே அவன் சொல்லிட்டான், விஜாத்திய பேதங்கள் சஜாத்திய பேதங்கள்லாம் இருக்கு. இந்த பந்தம் மோட்சம்னு ஒரு வியவஸ்தை இருக்கு லோகத்துல. பந்த புருஷர்கள்னு ஒருத்தர் இருக்காரு, முக்கியமான ஞானிகள்னு 2 கேட்டகரி வச்சுங்க. ரிஷிகள்லாம் ஞானிகள்னு நம்ம வச்சிருக்கோம், பாக்கி பேர்கள்லாம் அந்தம்னு வச்சோம். இந்த பந்த மோட்ச வியவஸ்தார்த்தம் ஆத்ம நானாத்மம் இஷ்யதாம் இது சேத். பந்த மோட்ச வியவஸ்தாபனம் வரணும்னாக்க நீங்க ஏதா கொஞ்சம் இறங்கி ஒத்துக்க கூடாது. ஜீவர்கள் நானாவாக இருக்கிறார்கள், ஜீவர்கள்லாம் இருந்து வேதாந்தத்தை படிக்கிறார்கள். அதுக்கு அந்த ஒரு குருவானவர் இவ எல்லாருக்கும் வேதாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுல யாரோ சில பேர் வேதாந்தத்தை படிச்சவாளுக்கு மோட்சமான வருகிறது. அதனால மோட்சம் வந்தவன் அவன் போறான், பாக்கி பேர் எல்லாம் இருக்காது. அதனால ஜீவ நானாத்வத்தை நம்ம ஏன் ஒத்துக்கொள்ள கூடாது? அப்பதானே உங்களுக்கு பந்த மோட்சமானது சித்திக்கும். உங்களுடைய பந்தம் மோட்சம்னு நீங்க சொல்லக்கூடிய சாஸ்திரமானது சிந்திக்கணுமே. ஆனால் ஜீவ நானாத்வத்தை ஏன் ஒத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னா ஏன்பா ஒத்துக்கணும்? மாயை தான் அந்த காரியத்தை பண்றது, மாயை தான் இந்த காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. எதா மாயா வியவஸ்தாயிக்கும் க்ஷமாக. நீங்க என்ன பண்ணும்? பந்தம் மோட்சம்ன்ற வியவஸ்தை இருக்க வேண்டியதுக்காக ஜீவர்கள் பலவாக இருக்கணும்னு நீங்க ஒரு ஆர்கியூ பண்ணீங்கன்னாக்க, இப்ப ஆல்ரெடி அந்த மாயையானது எல்லாரையும் அப்படித்தானே பலவாக பண்ணிட்டு இருக்கு. திருப்பி அதையே திருப்பி என்கிட்ட சொல்றதுக்கு வரைய அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட மாட்டேன்றான் இந்த ஆர்குமெண்ட. சார் இப்படி எல்லாம் வேணாம் சார், நான் என்ன சொல்றேன், பந்தம் மோட்சம் இருக்கு இல்லையா, இதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. அஜ்ஞான நிலைமையில ஒருத்தன் வந்தனா இருக்கான், ஞானம் வந்த உடனே மோட்சம் வருது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவன் அஜ்ஞானியா இருந்தான், அவனுக்கு நாலேஜ் வந்தது. நாலேஜ் வந்த உடனே அது உண்மையான நாலேஜா தானே இருக்கும், அப்பதானே அவன் பண்ண முடியும். பொய்யான அஜ்ஞானத்துல இருந்த ஜீவனுக்கு இந்த நாலேஜ் வேதாந்த அறிவானது ஏற்பட்டது. ஆனால் அவனுக்கு உண்மையான அறிவை கொடுத்து அவனை முக்தனாக ஆக்க வேண்டும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன் தான், ஆனா புரிஞ்சுட்டவனாக்க ரொம்ப சுலபம். அவன் என்ன சொன்னா, லாக்கிக்கன் என்ன பண்ணா, இந்த இல்லாமைன்னு ஒரு கான்செப்ட் உலகத்துல, அபாவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உலகத்துல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இல்லைய கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நம்ம எத்தனை விதமான இல்லைய எல்லாம் சொல்றேன்னு பாருங்க. இவர் என்ன காமிச்சு நீங்க இவர் 1879 இருந்தாரான்னா என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கும் ஒரே பதில் சொல்றீங்க. 2900 இருப்பாரான்னு கேட்டானாக்கா அதுக்கும் ஒரு பதில் சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்க. இவர் வந்தியா புத்திரனான்னு கேட்டானாக்கா ஐயோ இல்லவே இல்லை அப்படின்னு அதுக்கும் சொல்றீங்க. சரி, இவர் மாடா இல்ல, இவர் ஒட்டகமா இல்ல, எத்தனை இல்ல?
இந்த எல்லா இல்லைகளும் நீங்க சொல்றீங்களே தவிர இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் இருக்கு. நீங்க சொன்ன இல்லையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்றேன், இந்த குடமானது 1/1/2000 அடிக்கு தான் பிறந்தது. அந்த குயவன் என்ன பண்ணா, அந்த மண்ணை எடுத்து அந்த வீல்ல வச்சு ஒரு குடத்தை தயார் பண்ணான்னு வச்சுக்க. அந்த டேட் ஆஃப் பர்த் ஃபார் குடம் என்ன, 1 ஜனவரி 2000 வச்சுப்போம். 1 ஜனவரி. அதுக்கு முன்னாடி அந்த குடம் இருந்ததா? இல்ல. எவ்வளவு வருஷம் இல்லன்னா, இல்லவே இல்ல சார். எவ்வளவு வருஷம் நீங்க கேட்டாலும் இல்ல. 1000 வருஷம் முன்னாடி இருந்ததா? இல்ல. 2000 வருஷம் முன்னாடி இல்ல. அப்ப என்ன சொன்னா, அனாதி. அதனுடைய அபாவமானது அனாதி, ஆதி தெரியாதது. இப்ப அவன் பிறந்துட்டான இல்லையா, இது அந்தமாயிட்டு. அனாதி அந்தத்துடன் கூடியது. அனாதி சாந்தகா பிராகபாவா அப்படின்னு பிராக் அபாவம். இந்த குடம் உருவாகுவதற்கு முன்னாடி பிராக், முன்னாடி அபாவம் தான் இருந்தது. அந்த அபாவத்தை இந்த குடமானது தடுத்து. அதனால அனாதியா இருந்தக்கூடிய இல்லாமையாகி இந்த குடமானது தடுத்து இப்ப பாவமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்படி சொன்னாங்க. இன்னொரு விதமான இல்லை பார்க்கலாம். இவருடைய குடமானது எப்ப பிறந்தா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு உடைஞ்சிட்டு இல்லையா, இன்னைக்கு உடைஞ்சிட்டு 16ஆம் தேதி ஜூன் மாசம் உடைஞ்சிட்டு. இப்போ நாங்க 17/6 அந்த குடம் இருக்குமா? இருக்காது. 17/6/2022 இருக்காது. 4000 இருக்குமா? இது இல்லவே இல்லதான். இது பாருங்க, இது எப்படி இருக்கு, ஆதியுடன் கூடினதாக இருக்கு. ஏன்னா இதுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியும், ஆதியா இருக்கு. ஆனா அனந்தமா இருக்கு அபாவம். இதனுடைய அபாவமானது எண்டுலெஸ்ஸா இருக்கு. அனாதி சாந்தகா பிராகபாவா. இது எப்படி இருக்குன்னா, ஆதிகி அனந்தகா துவம்ச அபாவா. இந்த குடமானது துவம்சமான உடனே அதிலிருந்து வரக்கூடிய இல்லாமையானது பர்மனண்டா இருக்கு. எப்படின்னு சொன்னா, இது ரெண்டா பிரிச்சான். பிராகபாவம்னு ஒண்ணு பிரிச்சான். நீங்க முதல்ல சொன்ன இல்லைக்கு இது அர்த்தம். இன்னொரு அர்த்தத்தை இவர் இருப்பாரா, இவர் செத்து போன பிறகு இவர் இருப்பாரா, இல்ல இல்ல இல்லன்னு நீங்க சொல்லிட்டே வந்ததுக்கு பிரத்வம்ச அபாவம் அப்படின்னு பேரு. இப்ப நீங்க மாடா நீங்க கேட்டா, இப்ப என்ன இது இது புத்தகம், இது யானையான்னு கேட்டா என்ன சொல்றேன்? இல்ல. இது குதிரையா? இல்ல. இது மேஜையா? இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இல்லன்னா என்ன அர்த்தம்னா அந்யோன்யாபாவம், வேறன்ற அர்த்தம். இல்லன்னு சொன்னா அது இல்லப்பா, இது வேற, அதுதான் என் மனசுல இருக்கு. அத நான் எனக்கு சொல்ல தெரியாம நான் இல்லன்னு சொன்னேன். இது மாடா? இல்ல அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இது வேற அப்படின்னு சொன்னேன். இப்படி சொல்லக்கூடிய அபாவத்துக்கு பேரு அந்யோன்யாபாவம். அந்நியாபாவம். இன்னொன்னு வேற என்று சொல்லக்கூடிய, இன்னொன்னு இதுல இல்லன்னு சொல்லக்கூடியது அந்யோன்யாபாவம். இப்படி ஒரு அபாவம். 3வது அபாவம். 4வது அபாவம் இருக்கு, அத்தியந்த அபாவம். இல்லவே இல்லை. அது என்ன இல்லவே இல்லை? புயல் கொம்பு இல்லவே இல்லை. மலடி மைந்தன், மலடியா இருந்தா மைந்தன் வருவானா? எப்ப மைந்தன் வந்தா அப்ப மலடி இல்ல அப்படின்னா, வந்தியாபுத்திரன் இல்லவே இல்லை. முயல் கொம்பு இல்லவே இல்லை. ஆகாச புஷ்பம் இல்லவே இல்லை. சில விஷயங்கள்லாம் நம்ம இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. இது அத்தியந்த அபாவம். இப்படி 4 கேட்டகரி இருக்கு. இப்போ இந்த முதல் கேட்டகரி எடுத்துங்க, அனாதிகி சாந்தகா பிராகபாவா. ரொம்ப நாள் அனாதியா இருந்துட்டே இருக்கிற விஷயம், அது பிறந்த உடனே இப்ப என்னாச்சு, அதுக்கு எண்டு வந்துருச்சு. அதே மாதிரி எத்தனையோ ஜென்மாவா எனக்கு பிரம்மம் தெரியாமையே இருந்தேன். நானு எனக்கு ஈஸ்வரனே தெரியாது. இப்போ வேதாந்த கிளாஸுக்கு வந்தேன். இப்போ தெரிஞ்ச உடனே பிரம்மம் தெரிஞ்சதுன்னு சொன்ன உடனே அனாதியா இருக்கிறது இப்போ அனாதியானது போயிடுது. இப்போ பிரம்ம ஞானம் எனக்கு ஏற்பட்டது. இதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன தப்பு அப்படின்னு அவன் கேட்கறான். அனாதியா இருக்கீங்க, இப்போ அதுக்கு எண்டு வந்தது. இது வரைக்கும் மாயினால உங்களுக்கு தெரியாம இருந்தது, இப்போ ஞானம் வந்துட்டு, ஞானம் ஆனோடனே நீங்க ஞானி ஆயிட்டீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டானா, இல்லப்பா இதுல பெரிய தப்பு இருக்கு. எங்களுக்கு அனாதியாக இருக்கிறது என்ன எப்படி அந்தமாக முடியவே முடியாது அப்படின்னா, இதுதான் நீங்க சொல்றீங்க. இவர் இக்னரண்டா தானே இருந்தார், இவ்வளவு நாள் அவருக்கு விஷயம் தெரியாம தானே இருந்தார், அவருக்கு தான் ஞானம் வந்துட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னாக்க, இதை நம்ம சுருதியானது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உபச்சாரமா நம்ம ஒத்துக்கிறோம். சாதாரணமா பேசும்போது ரொம்ப அஜ்ஞானியா இருந்த இவர் கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சோடனே இவருக்கு நாலேஜ் வந்தது அப்படின்னு சொல்றோமே தவிர, பிலசாபி நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏன் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னாக்க, நம்மளுடைய சாஸ்திரப்படி
பந்தமும் கல்பிதம், மோட்சமும் கல்பிதம். ஆதௌ அந்தே நாஸ்தி வர்த்தமானே தத்ததா அப்படின்றாரு கௌடபாதர். எப்ப ஆதி இல்லையோ அப்ப அந்தமும் இருக்காது. நடுவுல ஏதோ கொஞ்ச நாள் இருந்த மாதிரி குடம் மாதிரி இருந்தா குடம் போச்சு, அதுக்கு போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க பேசுறது தப்பே கிடையாது. தப்போ அது ஏதோ நடுவுல கொஞ்ச நாள் இருந்தது கூட. அதே மாதிரி இந்த ஜீவனா கொஞ்ச நாள் இருந்த இது ஒரு கிரைட்டீரியனா வச்சுக்கொண்டு நீங்க பேசவே முடியாது. இந்த பந்தமும் கல்பிதம் தான், மோட்சமும் கல்பிதம் தான். ஆகையினால இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இப்போ பந்த மோட்ச வியவஸ்தார்த்தம் ஆத்ம நானாத்வத்தை ஒத்துக்கொள்ளணும்னு சொன்னானு இல்லையா, மாயா அதையே பார்த்துக்கோன்னு சொன்னாரு. அப்போ இவன் அடுத்த கேள்வி கேட்கிறான். துர்கடம் கடயாமீதி விருத்தம் கிண்ண பஷ்யசி வாஸ்தவோ பந்தமோச்சௌது ஸ்ருதிஹி ந சகதே ததா சகதே தராம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துர்கடம் கடயாமி, எதெல்லாம் முடியாததோ அதை செய்யக்கூடியது எது? மாயா. எது அகடித்த கடனா பட்டியேசி மாயா. எது முடியாதோ அதை செய்யக்கூடியது தான் மாயானது. இப்ப என்னாச்சு, செய்ய முடியாததை செய்கிறது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, செய்ய முடியாதது எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாததை செய்கிறதுன்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு விருத்தம் தெரியல, நம்ம சொல்றது சரியா இல்லையே மாயையினுடைய டெபினிஷன். அதனால வாஸ்தவமாக பந்த மோட்சம்ன்றத ஸ்ருதிஹி ந சகதே தராம், ஒரு நாள் இந்த பந்தத்தையும் மோட்சத்தையும் இந்த சாஸ்திரமானது ஒப்புக்கொள்ளவே இல்லை. பின்ன எதுக்காக நீங்க இவ்வளவு முக்கிய அர்த்தம் தான் வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னாக்க, அது உங்களுக்கு புரியுற காரணத்துக்காக நீங்க ஏதோ இப்ப பந்தம் மாதிரி வச்சிருந்து இதை சொல்லி முக்தி வந்த உடனே சரியாயிடுமான்னு தவிர உண்மையிலேயே பந்தம் கிடையாது. யாருக்கு பந்தம் இருக்கோ அவனுக்கு தான் முக்தி. நீங்க பத்த புருஷன் நான் சொல்லவே இல்லை ஆரம்பத்திலே, தத்து கோமசின்னு சொன்னதுனால நீங்க பத்த புருஷனே இல்லையே. பத்த புருஷன் யார் நினைக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம். நீங்க பத்த புருஷனே இல்ல, இப்ப நீங்க அப்ப பத்தனா நினைக்கிறீங்களா, அது நீங்க கல்பிதமா நினைக்கிறீங்க. அப்ப அந்த மோட்சம் கல்பிதம், அதுவும் மித்தியா இதுவும் மித்தியா. பந்தம் வச்சதும் மித்திய, மோட்சம்னு நினைக்கிறதும் மித்திய. வசுதாக ஸ்ருதியானது ரெண்டுத்தையும் சொல்லவே இல்லை. பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. காரணம் பந்த மோட்ச மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சியாக. இந்த மனசுதான் அவங்கள பத்தம்னு சொல்றது மோட்சம்னு சொல்றதை தவிர ரொம்ப கிட்ட வரவே இல்லை. இந்த கேம்பிட்டுக்குள்ளேயே வரல. மனதை வச்சிருந்தா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு மாட்டுக்காரன் என்ன பண்ணிட்டா, மாட்டை ஓட்டிட்டு வயலுக்கு போனோம். அதை எப்பொழுதும் ஒரு இடத்துல போய் கட்டி வச்சிருக்கோம். ஒரு இரும்பு கட்டி இருக்கோம், அதுல போய் இந்த மாட்டை கட்டி இருப்பான். அந்த மாடு அந்த ரேடியஸுக்குள்ளேயே அது நெஞ்சிட்டு இருக்கும். இவன் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வரும்போது அந்த மாட்டை அவுத்து விட்டு கூட்டிட்டு போவான். இப்படி நடந்ததே இருக்கே, ஒரு தடவை பாதி தூரம் காட்டுக்குள்ள வந்த உடனேதான் அவனுக்கு தெரிஞ்சது, ஐயோ கையில அந்த கயரை எடுத்துட்டு வராம வந்துட்டோன்னு. இப்ப எப்படி இந்த மாட்டை நம்ம கட்டுறது, ரொம்ப இன்னைக்கு காரியமே கட்டுவிட்ட எனக்கு என்ன வந்து அங்க பக்கத்துல இருந்த ஒரு சன்னியாசியை பார்த்து கேட்டார், சுவாமி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் தெரியாம வந்துட்டேன், என்னுடைய குழப்ப நான் போய் விறகு எடுத்துன்னு வந்தாதான் எனக்கு ஜீவனம், இந்த மாட்டையும் நான் சமாளிக்கணும். இப்ப இது கயிறு எடுத்துன்னு வர முடியல, நான் இந்த மாட்டை எப்படி கட்டுறது, கட்டவே முடியாது, நான் என்ன பண்றது, நான் இருக்கிற வரைக்கும் தான் அது என் கூடவே வரும் அப்படின்னு பயந்தாரு. அவ்வளவுதானே, இது ஒண்ணும் கவலைப்படாத, நீ அது கிட்ட போ, அந்த மூக்குக்குள்ள ஒரு கயிறை விட்ட மாதிரி பண்ணு, அது மேல ஒரு முடிய போட்டு நல்லா பிடிச்சி இழுத்த உடனே அதை ஒரு சுத்தின உடனே இந்த கயிறை எடுத்துன்னு போய் அந்த இதுல கட்டுற மாதிரி நீ பண்ணு. அது எப்படி சொல்ற மாதிரி பண்ண, நீ எப்படி நீ டெய்லி பண்ணுவியோ அதே மாதிரியே நீ பண்ணுனாக்க, அதே மாதிரியே மூக்குக்குள்ள கயிறை விட்டா மாதிரி நல்லா பிடிச்சி இழுத்தா மாதிரி இதை எடுத்துன்னு ஒரு இடத்துல கட்டின உடனே நீ ஒன்னும் கவலைப்படாம போயிட்டு வா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கே, இந்த மாடு அங்கேயே இருக்கேன்னு இவன் போயிட்டு முடிஞ்சு பார்த்தா அது எழுதுக்கிறது, ஆனா அந்த ரேடியஸ்லயே சுத்திட்டு திருப்பி வந்து உட்காரு. அது என்ன, அது தானே பந்தப்படுத்து நினைச்சுட்டு இவன் அதை பண்ண உடனே மோசம். இதேதான் நம்மளுடைய கதையம். நீங்களா இந்த சரீரத்துக்குள்ள பூந்துட்டு நான் பத்தபுருஷன்னு சொல்லிட்டு நீங்களா வெளியே வந்தானே, நீங்க எப்போதுமே பத்தப்படுறதுக்கு முன்னாடியோ
பிரம்மன் தான், இப்பவும் பிரம்மன் தான், எப்போதுமே பிரம்மன் தான். இதுக்கு நடுவுல இது அஜ்ஞானத்தினால வந்தது, அது அஜ்ஞானத்தினாலதான் போகணும் இல்லையா? சரி, அஜ்ஞானத்தினால வந்தது, அஜ்ஞானத்தினால போறதுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சார்? உண்மை தெரிஞ்சதுன்னா கூட அந்த அஜ்ஞானம் நீடிக்காது. உண்மை தெரிஞ்சதுன்னா அப்ப அதுக்கு சொன்னாரு, ஏன் நீடிக்காது? இப்போ குழந்தை சாதம் விட்டுருங்க, எப்படி சொல்லுங்க, அதுவா சூரியன் பார் கிழக்க வருதுன்னு சொல்லி அம்மா குழந்தைக்கு சாதம் விட்டுறா. அந்த அம்மாவுக்கு தெரியாதா சூரியன் கிழக்கிலேயே வருது? நம்ம என்ன சுத்துறோம், கிழக்கு வருதுன்றது தெரியாது இல்லை. ஆனா விவகாரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கிழக்குல வருது, நடுவுல வருது, மேற்குள்ள போய் அது மறைகிறதுன்னு தெரியுது. கை ப்ளூ அப்படின்றோம், நமக்கு ப்ளூன்றது கிடையாதுன்னு நமக்கு தான் தெரியும், ராமன் தான் சொல்லி கொடுத்துருக்காரு இல்ல. ஆனா விவகாரத்துல இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மைதான், ஆனா அறிவு படி பார்த்தா இல்ல. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அறிவு வேற இருக்க, நமக்கு ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது தகராறு வருதானே? ஒண்ணுமே இல்லை, நல்லாதானே இருக்கலாம், எல்லாருமே தானே போயிட்டு இருக்கோம். அறிவு வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அதே மாதிரி ஞானம் வந்த பிறகும் இவன் இந்த உலகத்துல இருந்தா இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க போறான், ஞானமும் அவனுக்கு இருக்க போறது. அதனால இதுவும் அதுவும் ஒன்னும் அஃபெக்டே ஆகுறது. அதனாலதான் ஞானிகள்லாம் நம்மளோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்மள மாதிரியே இருக்குன்றாங்க. அவ அந்த காரியத்தை பண்ணாதானே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா அவள மாதிரி எல்லாரும் ஹிப்பியா இல்ல போயிடுவாங்க. அதனால அவன என்ன பண்றாரு அப்படின்னாக்க, ஆச்சரியதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாக. ஏன்னா அவன் இவரை பார்த்துதான் எல்லாரும் ஒரு ஹீரோவை பார்த்துதான் எல்லாம் பண்ணுவான். அவர் என்ன பண்றாரோ அதே மாதிரிதான் பையன் பண்ணுவான். இவரே செஞ்சாவனம் பண்ணலனாக்க பையன் செஞ்சாவனம் பண்ணா அவன் கேட்கதானே கேட்பான், நீ ஏன் பண்றது இல்ல என்னப்பா பண்ணா. இதுக்காக இவருக்கு செஞ்சாவனம் தேவையில்லை, ஆனா இந்த நாலேஜ் அவர் பையனுக்கு கொடுக்க முடியுமா? அதனால இவர் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, எப்படி எல்லாம் ஆச்சாரம் பண்ணணுமோ அதே மாதிரி அவர் ஆச்சாரத்தை பண்ணிட்டே இருப்பாரு. அதை பார்த்து ஜனங்களும் கெட்டு போகாதீங்க இருப்பாங்க. அதனால ஞானி எல்லார மாதிரியும் ஆச்சாரத்தை அனுபவிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருப்பார் அப்படின்றதுக்கு இது ஒரு காரணம். அதனால ஏன்னாக்க பந்தமும் மோட்சமும் ரெண்டுமே கல்பிதம். இந்த கல்பிதம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் அவனை எஃபெக்ட் ஆகாது. அதனால இந்த உலகத்துல அவன் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அதனால இது பொய்யான உலகம்ன்றது நல்லா தெரிஞ்சிருச்சுனாக்க இந்த உலகம் அவனை பாதிக்கவே இல்லை, பாதிக்காதனால இருந்துட்டு இருக்கான். இத நைஷ்கர்மிய சித்தியில ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த சில சித்தர்கள்லாம் இருக்காங்க, இவெல்லாம் பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, பலாரம் அடிக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா, பாருங்க இவாளை பத்தி எனக்கு தெரியாது. சாதாரணமா ஆகமத்தினாலதான் அத்வைத ஞானமானது வரும். அத்வைத ஞானமானது வரும்னா ஆச்சார அனுஷ்டானங்களோட இருந்து யார வேதாந்தம் படிச்சானோ அவனுக்கு தான் இந்த ஞானம் வரும். ஆச்சார அனுஷ்டானங்களோட இருந்தவன் தான் தோன்றித்தனமா எதேஷ்டாச்சரணம்ன்றது அவனால ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதனால இதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். அவன மாதிரி இருப்பான், அங்க போய் உட்கார்ந்து இருப்பான், தாகடையில உட்கார்ந்து இருப்பாரு, தென்னல உட்கார்ந்து இருப்பாரு, இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. எப்படி நகி ஆகமம் அந்தரேன உத்ரேட்சித்தும் அபிசக்தியான்ட்டார் ஆச்சாரியர் பாஷ்யத்துல. வேதாந்த ஞானம் வந்தது, ஆனால்தான் ஒருத்தன் வேதாந்தத்தை படிச்ச ஒரு பிராமணனால மட்டும்தான் இந்த ஞானத்தை அனுபவிக்க முடியும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆச்சார அனுஷ்டானம் இந்த வழக்கத்திலேயே இருந்து படிச்சவன் அவன் ஞானம் வந்த பிறகு மாறியா போயிடுவான். அதே மாதிரிதான் எல்லா மாதிரியும் இருப்பான். அதனால நீங்க இப்படி எல்லாம் கற்பிக்காதீங்க அவரை. இதெல்லாம் ஏதோ லோகத்துல சித்தர்கள் கிட்ட சொன்ன இந்த மதம் வளரும்ன்றதுக்காக பேசுற பேச்சை தவிர அதெல்லாம் ஞானம் இல்லை. ஆச்சார அனுஷ்டானத்தை விடாம யார் இருந்து கொண்டு ஞானத்தையும் போதிக்கிறாரோ அவர் தான் ஞானி அப்படின்னு எதேஷ்டாச்சரணம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி எதா இஷ்டத்துக்கு இருக்கா மாதிரி இப்படி மாதிரி இருப்பாரு, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்ளவே இல்லை. நம்ம சாஸ்திரத்துல நைஷ்கர்மிய சித்தியில தீர்மானம் பண்ணிட்டார். அதனால என்ன சொல்ல இப்ப பாயிண்ட்னா, வாஸ்தவோ பந்த மோக்ஷோத்து ஸ்ருதிஹி ந சகத்தே தராம் அப்படின்னாரு. இந்த மாயையானது மாயினாலதான் பந்தமும் ஏற்பட்டது, மாயினாலதான் மோட்சமும் ஏற்பட்டது. அதனால இந்த ஜீவன் ஜெகத்து ஈஸ்வரன் மித்தியை தான். அது பந்தமும் மித்தியை தான், மோட்சமும் மித்தியா. என்ன சார் பந்தம் மித்தியைங்கிறத ஒத்துக்க முடியும், மோட்சம் போய் எப்படி மித்தியைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் சொல்லி தருது நமக்கு. பந்தமும் மித்தியை தான், மோட்சமும் மித்தியை தான் அப்படின்னு சொல்லி தருது. அப்படின்னா மாயாவீவ விரும்ப யத்யபி மகா யோகீவ யஸ்வேச்சயா அப்படின்னு நம்ம சொல்றோம். மாயா மாதிரி அவர் இருந்து கொண்டு இதெல்லாம் துவைத பிரபஞ்சத்துல பண்ணி கொண்டிருக்காரு. அவன் இந்த மெஜிஷியன் என்ன பண்றான், நம்ம கண்ணெதிரிக்கே ஒரு பொண்ணு அப்படி நல்லா ரெண்டா வெட்டான். எல்லாம் ஆச்சரியமான பதில். எப்படி ஒண்ணு மாயாவிக்கு தெரியும் வெட்டுறான், அது உண்மை நம்ம பயப்படுவோமா?
என்ன அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பொண்ணு ஜராசந்தன் மாதிரி ஒன்னா சேர்ந்துருச்சு இல்லையா? ஜராசந்தன் கதை தான் நமக்கு மேஜிஷியன் பார்த்தாருன்னா ஞாபகம் வருது. நமக்கு இப்படி எல்லாம் பண்றத பாக்குறோம். மாயையில எது வேணாலும் நடக்கும். ஆனா இந்த மாயைக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வர ஞானம் வந்த பிறகு இந்த உலகத்துல பொய் தான் எல்லாமே. பிரளயம் என்பதும் சரியா வராது, சிருஷ்டி என்பதும் சரியா வரல, வர்த்தன்றதும் கிடையாது, சாதகன்றதும் கிடையாது, முமுட்சுன்றதும் கிடையாது, மோட்சன்றதும் கிடையாது அந்த பரமார்த்த நிலையில அப்படின்னு கௌடபாதர் என்ன சொன்னாரு, ஸ்ருதிஹி ந சகத்தே தராம் அப்படின்னு சொன்னாரு. ஸ்ருதி ஒரு நாளும் சகித்துக் கொள்வதில்லை, பந்தத்தையும் மோட்சத்தையும் வாஸ்தவம் என்று ஸ்ருதி ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளாது அப்படின்னால, எந்த ஸ்ருதி ஒப்புக்கொள்ளாது அப்படி ஏதாவது ஒரு காமிக்கணுமோ இல்லையோ அப்படின்னு கேட்டா, ந நிரோதோ ந சோத்பத்திஹி ந பத்தோ ந ச சாதகஹ ந முமுக்ஷுஹு ந வை முக்தஹ இத்யேஷா பரமார்த்ததா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் மாண்டூக்கிய காரிக்கையில கௌடபாதருடைய காரிக்கை இது. ந நிரோதா அப்படின்னா பிரளயமானது கிடையவே கிடையாது, லயம் கிடையாது. நச்ச உற்பத்தி, உற்பத்தியும் கிடையாது. பின்ன ந பத்தஹா, கட்டுப்பட்டவன்றது யாருமே கிடையாது. அதே மாதிரி ந சாதகா, இதை விடுபடுவதற்காக சாதனைகள் பண்றான்றதும் கிடையாது. ந பத்தஹா ந சாதகா ந முமுக்ஷுஹு, அந்த விடுபட ஆசைப்படுறவனும் கிடையாது. ந முக்தஹா, விடுபட்டவன்றதும் கிடையாது. இதெல்லாம் வியாவகாரிக சத்தையில இருக்கு, எல்லாம் வியாவகாரிக சத்தையில இருக்கு. அந்த பாரமார்த்திகமான நிலைக்கு நம்ம அதை பத்தி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலையில தத்துவமசின்ற மகா வாக்கியத்தினால வரக்கூடிய நிலையான பாரமார்த்திகமான நிலையில நிரோதம்ன்றதும் கிடையாது, லயம்ன்றதும் கிடையாது, உற்பத்தின்றதும் கிடையாது, பத்தனும் கிடையாது, சாதகனும் கிடையாது, முமுட்சுவும் கிடையாது, முக்தனும் கிடையாது அப்படின்றார் கௌடபாதர். சரி சார், கௌடபாதர் சொன்ன காரிக்கையை போய் சுத்தின்னு தானே அவர் சொன்னாரு. கௌடபாதர் வந்து இதுல நிறைய ரகசியம் என்னன்னா, ஆச்சாரியால் ஆகம பிரகரணத்துல கௌடபாதர் சொன்னதை ஸ்ருதி துல்லியமா தான் அவர் மதிக்கிறாரு. என்ன சொல்றீங்க நீங்க, எங்க ஆச்சாரியால் சொன்னது ஸ்ருதி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் எங்க ஆச்சாரியால் சொன்னது அப்படின்னு அவருக்கு ஒரு குரு பக்தி. சம்பிரதாய வித்தத்தை வித்துதான் அவர் எப்போ ஆச்சாரியால கௌடபாதர் யூஸ் பண்ணாலும் சம்பிரதாய வித்து அப்படின்னாரு. இந்த அத்வைத சம்பிரதாயத்திலேயே ஒரு பெரிய மகானா இருந்தவர் கௌடபாதர். அவருடைய வார்த்தைக்கு மேல என்ன வேத வார்த்தை அப்படின்னு ஒரு அர்த்தம், அது பக்தியா சொல்லக்கூடிய அர்த்தம். ஆனா கௌடபாதருக்கு இது தெரியலையா, அவர் இந்த மகான்களுடைய வாயிலெல்லாம் தானா ஒரு வார்த்தை வரவே வராது. இந்த அமிர்த பிந்து உபனிஷத்துல சொன்ன அந்த மந்திரத்தை அப்படியே அவர் எடுத்து போட்டிருக்காரு. அதனால நீங்க இப்படி ஆர்கியூ பண்ணீங்கன்னாக்க அதுவும் உபனிஷத் மந்திரம் தான். அதனால ஸ்ருதிஹி சஹேத தராம்னு சொன்னதுனால இது ஸ்ருதி வாக்கியம் தான். இது ந நிரோதோ ந சோத்பத்திஹி ந பத்தோ ந ச சாதகஹ ந முமுக்ஷுஹு ந வை முக்தஹ இத்யேஷா பரமார்த்ததஹ அப்படின்னாரு. மாயாக்கியாயந்த அப்போ என்ன சொல்ல வரீங்க, ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு பேருமே வியாவகாரிக சத்தையில தான் இருக்காங்க. அதான சொல்ல வரோம். என்ன ஆமா, அதுதான் சொல்ல வரேன். எப்படி சொல்ற பாருங்க, மாயாக்கியாயாக காமதேனோஹோ வச்சௌ ஜீவேஸ்வரௌ உபௌ யதேச்சம் பிபதாம் துவைதம் தத்வம் யதேச்சம் பிபதாம் துவைதம் தத்வம் து அத்வைதமேவஹி. எழுதிக்கிறோம். மாயா ரெண்டு பேருமே மாயான்ற அம்மா கையில இருந்து வந்த குழந்தைங்க. அது ஜீவனும் சரி ஈஸ்வரனும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா. எனக்கு அதே அம்மா தான், ஈஸ்வரனுக்கு ஒரே அம்மா தான், மாயா தான். அந்த மாயான்ற அவள்கிட்ட இருந்து இந்த ரெண்டு கண்ணுக்குட்டிகள் ஜீவ ஈஸ்வர உபோ, ரெண்டு கண்ணுக்குட்டிகளும் அந்த காமதேனுவா இருக்கக்கூடியது அந்த மாயா. அந்த காமதேவனுடைய கண்ணுக்குட்டிகளா இருக்கக்கூடியதுதான் இந்த ஜீவனும் ஈஸ்வரனும். அதனால இவர்கள்லாம் என்ன பண்ண, எதேச்சம் பிபதாம் துவைத்தம், துவைத்தத்துல இருக்கவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிட்டான். ஆனா தத்துவம்னு வரும்பொழுது, வாஸ்தவம்னு வரும்போது இதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இருக்கிறது ஒண்ணுதான், அத்வைத்தம் தான் சத்தியம். அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூரியன் கிழக்க இருக்குன்னு சொல்றோம். அதே சமயத்துல
சூரியன் சூரிய மண்டலமே இருக்கு. சந்திரன் அம்மாவை சாதம் ஊட்டும் போது இதுவா சந்திரனை பாரு எப்படி ரவுண்டா இருக்கு பாருன்னு ஊட்டுறோம். ஆனா நல்லா தெரியுமா ஆம்ஸ்ட்ராங் அங்க போய் இறங்கி இருக்கான். சந்திர மண்டலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சந்திரன்றது ஒரு பெரிய கிரகம். அந்த கிரகம் தான் மனுஷனுடைய மைண்டையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சந்திராஷ்டமம் வந்ததுன்னா இவனுடைய மனசை தாழ்றதுன்னு ஜோதிஷ சாஸ்திரத்துல இருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய சாஸ்திரம் அதுன்றது நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனாலும் அம்மா சாதம் ஊட்டும் போது என்ன சொல்றான், சந்திரனை பார்த்து இதோ பாரு சந்திரனை பாரு சந்திரனை பாருன்னு ஊட்டுறார். இப்ப இந்த நாளைக்கு இருக்கிறதுக்கும் விவகாரமா அந்த குழந்தைக்கு ஊட்டுறதுக்கும் என்ன பிரச்சனை வந்தது? ஒரு ப்ராப்ளமுமே வரலையே. அதே மாதிரிதான் தத்துவம் து அத்வைதமேவ. தத்துவம் அத்வைதத்திலேயே மனசு இருக்கணும். ஆனா விவகாரத்துல துவைத்தமா இருக்கும். எல்லாமே விவகாரத்துல துவைத்தம் தான். அது பாவாத்வைத்தம் சதா குறியாது, கிரியாத்வைத்தம் ந கதாபி அப்படின்னு ஒரு சாஸ்திரம். நீங்க படிக்கும் பொழுது பேசும் பொழுதெல்லாம் அத்வைத்தத்திலேயே இருக்கணும். ஆனா வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போது நீங்க குரு கிட்ட போய் நானும் அத்வைத்தம் நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து முடியுமா? கிரியாத்வைத்தம் ந கதாபி. கிரியாத்வைத்தம் விவகாரத்துக்கு வராது. பாவத்துல அத்வைத்தம் சத்தியம் இல்லையா? அதனால பாவத்துல அத்வைத்தமா தான் இருந்தாங்க. அந்த பாவத்துல இருக்கிற அத்வைத்தம் இந்த கிரியால நான் துவைத்தமா இருக்கேன்றதுனால அது ஒண்ணும் அஃபெக்ட் ஆக போறது. இந்த கிரியால நான் பண்ணக்கூடிய துவைத்தமானது அந்த அத்வைத்த நாலேஜ் அஃபெக்ட் ஆக போறது. எப்படின்னாங்க, இதை சாதம் ஊட்டும் போது இந்த சந்திரனை இதுன்னு காமிச்சு நான் ஊட்டினாலும் எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள நான் நினைச்சிட்டு இருக்கிறது சூரியன் வராருன்னு தெரிஞ்சா கூட நான் தான் போறேன், எட்டுதான் சுத்திட்டு இருக்குன்றது எனக்கு தெரியுமே. சுத்தி அதனால என்ன வந்தது, விவகாரத்துல ஒரு தடையும் ஏற்படாது. அதனால அத்வைத்தமானது மனசுல வெட்டியா பிடிச்சிக்க வேண்டிய விஷயம். துவைத்தமானது இருக்கும் பொழுது இந்த நாலேஜோட, நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த துவைத்தம்ன்றது நாலேஜ். இந்த துவைத்தமானதானது பொய்யானது அப்படின்ற ஒரு நாலேஜோட நம்ம இந்த துவைத்தத்தை ஹேண்டில் பண்ணோம்னாக்க அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது. அந்த மாதிரி சாங்கியனோ யோகியோ நம்மளால ஆக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால அவனுக்கும் நமக்கும் ஏறி போட்டா கூட எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா கியாயாக காமதேனோஹோ வத்சௌ ஜீவேஸ்வரௌ உபௌ. மாயை என்ற அம்மாவான காமதேனுடைய 2 கன்றுகள் தான் ஜீவனும் ஈஸ்வரனும். அவர்கள் என்ன பண்றாங்க, எதேச்சம் பிபதான், அந்த மாயினால கறக்கப்படக்கூடிய அந்த பாலை பிபதாம் துவைத்தம் இஷ்டப்படி சாப்பிட்டோம். ஆனா வாஸ்தவம் அத்வைத்தம் தான் அப்படின்றதுல மட்டும் ஒரு நிச்சயமான அறிவு ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாரு. இப்படி சொன்ன உடனே அவனுக்கு வந்துட்டு டவுட் வந்துட்டு, மாயினால புளூராலிட்டி தானே மாயை. புளூராலிட்டி உண்மை மாயா இருக்கும்னாக்க ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்து எல்லாம் புளூராலிட்டியில் இருக்காங்க. அத்வைத்தமானது ஒரே கான்சியஸ்னஸ், சித்தனமா இருக்காது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அது ஒன்னாதானே இருக்கு. நீங்க பின்ன கூட்டஸ்தன்னு சொல்றீங்க, பிரம்மன்னு சொல்றீங்களே, 2ன்னு சொல்றீங்களே. அப்படி உங்களுக்கு முதல்ல கூட்டஸ்தன் ஒண்ணு, ஈஸ்வரன் ஜீவன் கிட்ட இருக்கும் போது இருக்கிற கான்சியஸ்னஸ் ஒண்ணு, ஈஸ்வரன் கிட்ட இருக்கும் போது இருக்கக்கூடிய கான்சியஸ் ஒண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அப்படி சொல்லவே இல்லையா. புரியத்துக்காக கடாகாசம் மகாகாசம்னு சொன்னேனே தவிர கடம் உண்மைன்னு நான் சொல்லவே இல்லை. இருக்கிறது ஒரு ஆகாசம் தான் சொன்னேன். உலகம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பிரம்மான்னு சொன்னாலும் ஒண்ணா. இவன் ஜீவோ பிரம்மைவ அபரஹா, இவர் வேறு இல்லையே. பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், ஜெகத் வித்யன்னு சொன்னேனே தவிர ஜீவன் பிரம்மான்னு 2 கேட்டகரி நான் எடுத்துட்டேன், கேட்கவே இல்லை. அது நம்ம புரியறதுக்காக சொன்ன ஜீவர்கள் எல்லாம் பிரம்மன் தான் சொன்னே தவிர இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான்ற அத்வைத்தத்துல ஒரு மாறுபாடும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை இப்போ இவரே அச்சீவ் பண்ணி ஒரு பூர்வபட்சம் பண்ணி அந்த பூர்வபட்சத்துக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம அதை ரசிச்சு படிக்கணும். கூட்ட பிரம்மனோ பேதா நாம மாத்திராதி. கூடத்தனுக்கும் பிரம்மத்திற்கும் பெயர் மாத்திரத்துல பேரை தவிர வாஸ்தவத்துல ஒரு பேதமும் கிடையாது. 2மே ஒரே கான்சியஸ்னஸ் தான். கடாகாச மகாகாசோ வியுஜ்யேதன ஹி கொச்சித். இந்த குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமும் மகத்துல இருக்கக்கூடிய ஆகாசமும் எங்கேயாவது பிரிந்திருக்குமான்னு பெரிய அதே மாதிரிதான் இது. புரியறதுக்காக நான் கூட்டஸ்தன்னு சொன்ன பிரம்மனை நம்ம எட்டிய புரியணும்ன்றதுக்காக அந்த பதத்தை யூஸ் பண்ணேன். சமஷ்டி புரியணும்ன்றதுக்காக அந்த பதத்தை மகாகாசம் யூஸ் பண்ணேன்.
வசுதா என் மனசுல இருக்கிறது என்னன்னா கூடத்துவம் மகாகாசமும் ஒண்ணுதான், தத்துவமசி தான் மனசுல இருக்கு. இது புரிய வந்த உடனே அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தள்ளி விடு அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னது. இருக்கிறது ஒரு கான்சியஸ்னஸ் தான் இருக்கிறது. எது துவைத்தம் ஸ்ருதம் சிருஷ்டேஹே பிராக் ததேவ அத்தியட்ச உபரி. எந்த அத்வைத்தம் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் பிரம்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டோ, அது இந்த சிருஷ்டிக்கு முன்னாடியும் அத்வைத்தமா, நீங்க பழக்கத்துக்கு முன்னாடியும் நீங்க அத்வைத்தியா தான் இருந்தீங்க, நீங்க இப்பவும் அத்வைத்தியா தான் இருக்க, நாளைக்கு அத்வைத்தியா தான் இருக்கும். நடுவுல என்ன பண்றது, நம்ம இந்த உடம்போட பண்ணதுன்னா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆனது போய் நானும் நினைச்சேன். திருப்பி ஒரு ஆச்சாரியன் வேதாந்தமானது புக்கு நமக்கு இல்லப்பா நீ ஆத்மஸ்வரூபம் தான், நீ அத்வைத்தம் தான் உன்னுடைய நல்ல முயற்சிக்கு போறோம். நம்ம அதுவரை இந்த இடைஞ்சல் தவிர நம்ம இப்ப வந்தக்கூடிய நம்ம பத்தன்னு நினைச்சதும் மாயிகம் தான், நம்ம இப்ப நமக்கு முக்தன்னு நினைக்க போறது மாயிகம் தான். இதுக்கு நடுவுல பண்ணக்கூடிய இந்த டீச்சிங் ஆனது ஈஸ்வரனுடைய ஆனது மாயிக்கத்துலதான் ஏற்படுகிறதுன்னு புரிஞ்சுட்டா அந்த அத்வைத்தத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இவருடைய தாற்பயம். அதை சொல்லிட்டாரு. இது இன்னும் ரசமான போர்ஷன்லாம் இருக்கு இதுல. இதை அடுத்த சனிக்கிழமை மேற்பாகத்தை பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருவே நமः. ஹரி ஓம்.